அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். தருமபுரி நகரத்திற்கும் சேலம் நகரத்திற்கும் இடையில தேசிய நெடுஞ்சாலை 22 அதில் தொப்பூர் கணவாய் பகுதியில் இந்தியாவிலேயே அதிக விபத்துக்கள் நடக்கின்ற ஒரு சிறிய பகுதி தொப்பூர் காட் செக்ஷன். இது மொத்தம் 8 கிலோமீட்டர். அதில் 1.5 கிலோமீட்டரில் கடந்த 2010 இருந்து 2024 வரை 310 பேர் இறந்திருக்கின்றார்கள். 952 விபத்துகள் நடைபெற்றிருக்கிறது. ஆயிரக்கணக்கானோருக்கு கை கால் முறிந்து மிக மோசமான நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்காக இதை சரி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி 30 ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் பல நாங்கள் செய்திருக்கின்றோம். எங்களுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில் அவர்கள் பொதுநல வழக்கையும் ஒன்று போட்டிருந்தார். நான் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு இதற்கு பல முறை அழுத்தம் கொடுத்து நாடாளுமன்றத்திற்கு உள்ளே நான் பேசினேன், வெளியில் அமைச்சர்களிடம் பேசியிருந்தேன். அதன் பிறகு 2016-17 ஆய்வுகள்லாம் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு ஆய்வும் நடத்தப்பட்டு பிறகு அப்பொழுது 120 கோடி ரூபாய் என்று அதை சரி செய்து விடலாம் என்று சொன்னார்கள். பிறகு அது 300 கோடி, பிறகு 430 கோடி, பிறகு 3000 கோடி டனல் போடலாம். அப்படியெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று சொன்னார்கள். இறுதியாக நம்முடைய இந்திய போக்குவரத்து துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு நிதின் கட்கரி அவர்களை பல முறை சந்தித்தேன். குறிப்பாக இதற்காக 3 முறை சந்தித்தேன். தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்து நெடுஞ்சாலையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சேலம் உளுந்தூர்பேட்டை பிரச்சனை, பிறகு பாண்டிச்சேரி கிருஷ்ணகிரி நெடுஞ்சாலை சம்பந்தமாக இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்த பொழுது உடனடியாக இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், இவ்வளவு பேர் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்ன பிறகுதான் அவர் உடனடியாக அதிகாரிகளை வைத்து அப்பொழுது 775 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இப்பொழுது இந்த திட்டம் 705 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. LNT நிறுவனம் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த ஆய்வு நடத்தி இதில் எந்த பக்கம் எப்படி செல்கிறது, எப்படி எந்த அளவுக்கு கிரேடியன்ட், இதில் 6 கிரேடியண்டா இருந்தது, 6 விழுக்காடு, இப்போ 3 விழுக்காடு கிரேடியண்டா குறைச்சி இது மேம்பாலங்கள் எங்க இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். வேகமாக நடந்துட்டு இருக்குது. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தி இந்த விபத்துகள் தவிர்க்க வேண்டும். ஏன்னா மிக மோசமான விபத்துகள் இந்த பகுதி பார்த்திருக்கிறது. கடந்த ஆண்டு கூட நம்ம பார்த்தோம், கிட்டத்தட்ட 12 வாகனங்கள் இடித்து ஒன்றன் பின் இடித்து எரிந்து அந்த வண்டிகள் வாகனத்திற்குள்ளே எத்தனை பேர் அப்படியே எரிந்து சாம்பலாக அப்படி இறந்திருக்கின்றார்கள். இந்த மோசமான காட்சிகள்லாம் இந்த பகுதியில் தான், என்ன ஒரு சின்ன குறுகிய பகுதியில் தான் நடைபெற்றிருக்கிறது. அதனால இது போன்ற வடிவமைப்பு தப்பு, பேசிக் டிசைனிங்கே தப்பு. அது நெடுஞ்சாலைகளை கட்டுகின்ற நேரத்தில் இந்த பேசிக் அடிப்படை வடிவமைப்பு அது வெளிநாடுகளுக்கு இணையாக அதை செயல்படுத்த வேண்டும். அதே போன்று நேற்று நான் அரூர் சென்றேன், தருமபுரி அரூரில். அப்பொழுது சேலம் தருமபுரியிலிருந்து அரூருக்கு போடப்பட்ட மாநில அரசு நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவேஸ் இது 2 வழி சாலையாக இருந்தது. இப்பொழுது 4 வழி சாலையாக உயர்த்திருக்கின்றார்கள். ஆனால் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதுக்கு முன்பு இருந்த சாலை மேலே 4 வழியாக மாற்றிருக்கிறாங்க. இந்த மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோடு இப்போ பார்த்தா அதுதான் நினைக்கிறேன். அதில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100 வளைவுகள் இருக்கும். ஒவ்வொரு வளைவும் 90 டிகிரிஸ்ல இருக்கு. சில வளைவுகள் இப்படி போய் 90 டிகிரிஸ்ல இருக்கு. 100 கிலோமீட்டர்ல வரான். இப்போ வண்டிகள் எல்லாமே 100 கிலோமீட்டர் வேகத்தில் கம்மி எதுவும் இல்லை. ஹை ஸ்பீட் வெஹிக்கிள்ஸ் வந்துருச்சு, வேகமாக வரான். திடீர்னு 40 கிலோமீட்டர் குறைக்கணும், அப்படியே ஷார்ப் பெண்ட். இதில் எந்த ஹைவேஸ் அது டிசைன் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த ஸ்டேட் ஹைவேஸை யார் டிசைன் பண்ணாங்கன்னா அவங்க மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். ஏன்னா இது கொலை செய்யற ஒரு முயற்சி, இது மக்களை கொலை செய்யற முயற்சி. இதுக்கு முன்பு இந்த ரோடு 2 வழி சாலை அதுவே கொஞ்சம் மெதுவாக தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ வேகமாக நீங்கள் 4 வழி சாலையை ஆக்கிட்டு நீங்கள் மக்களை கொலை செய்யறீங்க, நீங்கள் திட்டமில்லாம. அதனால இப்படி டிசைன் பண்றவங்கள அவங்க மேல சார்ஜ் ஷீட் சஸ்பெண்ட் பண்ணணும். ஏன் பட்ஜெட் அதிகமான ஆகிட்டு போகுது, மக்களுடைய உயிர் தான் பெருசு. அதில் நீங்கள் டிசைன் பண்ணீங்கன்னா ஒழுங்காக டிசைன் பண்ணுங்க, இல்லாட்டி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நெடுஞ்சாலைகளை பண்ண வேண்டாம்.
அதே போன்று சேலம் உளுந்தூர்பேட்டை நெடுஞ்சாலையில் 8 இடத்துல வந்து திடீர்னு 4 லைன்லேருந்து 2 லைனாக இருந்ததுனால அதுவும் கட்காரி அவரிடம் சொன்னவுடன் உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்து இன்னைக்கு அதை சரி செய்திருக்கின்றார்கள். நம்ம என்னென்ன இங்கே செய்யணுமோ சேலம் நகரத்துக்கு வந்து 2 புறவழிச்சாலைகள் ரிங் ரோடு வட்டச்சாலைகள் 2 கட்டணும். அது அப்படி பண்ணாதான் சேலத்துக்கும் அந்த போக்குவரத்து நெரிசல் இருக்கும். ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு நகரத்துக்கும் இதை வடிவமைப்பு செய்ய வேண்டும் என்று நாங்கள் மத்திய அரசு மாநில அரசு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.